ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபினா ரைசன் ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 1 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைன்னா நீங்கள் சுகரை வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர், 1/3 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1/2 கப் வந்து பட்டர், 2 எக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி பாதாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ரைசன் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பாதாமுக்கு பதிலாக நீங்கள் வந்து வால்நட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோ தான் அதை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட எல்லாரோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மைக்ரோவை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் கன்வென்ஷன் மோடில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து ப்ரௌனி செய்கிற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வச்சுருக்க பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒரு 30 செகண்ட் வச்சு மைக்ரோவேவில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது கூட நம்ம வச்சுருக்க கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் பண்ண வேணாம், லைட்டாக பண்ணால் போதும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட் மிக்ஸ் பண்ண போதும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொக்கோ மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க நட்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா கூலானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா கூலாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே உள்ள பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப மாய்ஸ்டராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடலாம். இது மேலே வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.